திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. குருவர்களாலும் திருவர்களாலும் இந்த தமிழ் புத்தாண்டு நன்னாள், பொன்னாள், இனிய நாள், பேசாத நாளெல்லாம் பிறவா நாள் என்பது அப்பர் பெருமானுடைய அருள்வாக்கு. அந்த வகையிலே இந்த புத்தாண்டு தினத்திலின்று தொடர்ந்து நாம் 12 திருமுறைகளை பொருளோடு சிந்திக்க இருக்கின்றோம். முதலில் திருஞான சம்பந்த பெருமான் அருளிச் செய்த முதல் திருமுறை. நாம் எப்பொழுதுமே திருமுறை பாடுவதற்கு ஆரம்பித்தால் முதல்ல குருவருள் வேண்டி தோடுடைய கூற்றாயினவாறு பித்தா நமச்சிவாய வாழ்க, இந்த பதியங்களை தான் நம்ம முதல்ல ஓதணும். நாம் தொடர்ந்து 12 திருமுறைகளை தொடர் சிந்தனையாக பொருளோடு நாம் சிந்திக்க இருக்கின்றோம். முதல்ல நம்ம சமயத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். சைவ சமயம் மிக தொன்மையானது. தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானை என்று மாணிக்க வாசகர் திருவாக்கின் வண்ணம் சிவபெருமான் தமிழ் சங்கத்தின் தலைவனாக இருந்து வளர்த்த சிறப்புடையது நற்றமிழ். இதனை தமிழ் விரகனாகிய திருஞான சம்பந்தர் பலவாறு போற்றுகின்றார். இசைத்தமிழால் ஈசனை பாடி மகிழ்வது மண்ணுயிர்க்கு இன்றியமையாதது என்பது ஆன்றோர் வாக்கு. இவ்விசையில் தமிழில் நாட்டம் கொண்ட இறைவனும் இறைவன் அருள் வாய்க்க பெற்ற அருளாளர்களும் பாடிய தமிழ் பாமாலைகள் பெருமக்களால் முறைப்படுத்தப்பட்டு தொகுக்கப்பெற்றது. சைவ திருமுறைகளாகிய அவை 12 திருமுறை என பகரப்படுகின்றது. 27 அருளாளர்கள் பாடிய இந்த 12 திருமுறைகள் 18,326 பாடல்களை கொண்டதாகும். இப்பாடல்கள் அரவம் தீண்டி இறந்த பாலகனை எழுப்பியும் எலும்பினை பெண்ணாக்கியும் அசைவின்றி கிடத்தப்பட்ட நிலைப்படுத்தப்பட்ட கதவுகளை திறந்தும் மூடியும் கல்லை தெப்பமாக்கியும் முதலையுண்ட பாலகனை உயிர்ப்பித்தும் ஊமை பெண்ணை பேச வைத்தும் நிலைத்த தேரினை ஓடச் செய்ததும் வேண்டிய அளவு பொன்னும் பொருளும் மணியும் துகிலும் நெல்லும் அளித்தும் இவ்வாறு பற்பல அற்புதங்களை புரிந்தவை நம்மளுடைய 12 திருமுறைகள். பக்தர்களுக்கு அருள் செய்யும் பரமன் நற்றமிழ் வல்லவர்கள் பால் நயந்து நாடினான் என்பது வெளிப்படையான உண்மை. இத்தகைய அருள் நூல்கள் தமிழ் உலகத்திற்கு கிடைத்த பரிசாகும். இவற்றை நாள்தோறும் ஓதும் பெருமக்கள் பலர் இன்றும் காண்கின்றோம். அத்தகைய பெரியோர்களை இறைவனே என்று போற்றுதலுக்கு உரியன இந்த மண்ணின் சிறப்பாகும். 12 திருமுறைகளை ஓதி உய்வு பெறுவோமாக. சமயக்குறவர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் 4. அவர்கள் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர் ஆகியோர். இவர்களுள் முதல் மூவர் 63 நாயன்மார்களுள் இடம்பெற்றுள்ளனர். ஆனால் மாணிக்க வாசகர் 63 நாயன்மார்களுள் இடம் பெறவில்லை.
யாரினும் இனிய மாணிக்க வாசகர் இப்பட்டியலில் இடம்பெறாதது ஏனோ தெரியவில்லை. திருஞான சம்பந்தர் சீர்காழிப்பதியில் திரு அவதாரம் செய்தார். இவர்தம் அவதார மகிமையை வையம் வாழ யாம் வாழ என்று திருத்தொண்டர் திருவந்தாதி அருளி செய்த நம்பியாண்டார் நம்பிகள் சிறப்பிக்கின்றார்கள். மேலும் முத்தமிழ் ஆகரன், மறைப்பையில் திப்பிய வாசகன், கலை வித்தகன், செழுமலைய தமிழ் கேசரி எனவும் ஆளுடைய பிள்ளையார் திருக்கலம்பகத்தில் கூறுகின்றார்கள். இவரை கொன்றையான் அடியலார் பேனா எம்பிரான் சம்பந்தன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்டர் தொகையில் அருளி செய்கின்றார். திருஞான சம்பந்த சுவாமிகள் புராணத்தை பாடி அருளிய சேக்கிழார் பெருமான் 1256 திருப்பாட்டுகள் வாயிலாக அவர்தம் வரலாற்றை மொழிகின்றார். வேதநெறி தலைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூதப்பரம்பரை பொழிய என்று திருஞான சம்பந்தர் திரு அவதாரம் செய்த நோக்கம் அமையப்பெற்றது என்று சேக்கிழார் சுட்டிக்காட்டியுள்ளது ஆழ்ந்து உணரத்தக்கது. செந்தமிழ் சீரின் சிறப்பு மல்கிய 7ஆம் நூற்றாண்டில் 12 திருநாமங்களை கொண்ட சீர்காழிப்பதியில் அந்தணர் குடிமரபில் கவுனியர் கோத்திரம் விளங்க சிவபாத இருதயர் என்பாருக்கும் அவர்தம் இல்லத்து அரசியான பொற்புடைய பகவதியார் என்பவருக்கும் திருமகவாக தோன்றியவர் திருஞான சம்பந்தர். இவர்தம் அவதார சிறப்பு சைவ முதல் வைதிகமும் தலைத்தோங்கவும் வண் தமிழ் செய்தவம் நிரம்பவும் சிவம்பெருக்கும் பிள்ளையார் திரு அவதாரம் செய்தார் என கூறுகின்றார் சேக்கிழார். சிவபாத இருதயர் ஒருமுறை நீராடுவதற்கு செல்லும்போது சம்பந்தருடன் செல்ல முனைந்தார். அவ்வமயம் உடன் போந்த குழந்தையை கரையில் இருக்கச் செய்து நீராடத் தொடங்கினார் தந்தையார். குளத்தில் மூழ்கி நீராடும் போது குழந்தை சம்பந்தர் அம்மே அப்பா என்று கூவி அழைத்து அழத் தொடங்கினார். தோணிபுரத்து திருக்கோயில் சிகரத்தை நோக்கி அழுத அருள் குழந்தைக்கு பொற்கிண்ணத்தில் பால் அடிசில் ஊட்டுக என ஈசன் உமையவளை நோக்கி மொழிய உமாதேவி பொற்கிண்ணத்தில் வழங்கிய அமுதத்தை நன்கு பருகினார் திருஞான சம்பந்தர். அந்நிலையில் பிள்ளையார் பெற்ற சிறப்பினை சேக்கிழார் பெருமான் சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் உவமையில்லா கலைஞானம் உணர்வறிய மெய்ஞானம் தவமுதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில் என்று அருளி செய்கின்றார். பின்னர் நீராடி கரையேறிய சிவபாத இருதயர் தம் குழந்தையின் கடைவாயில் பால் வழிவதைக் கண்டு உனக்கு எச்சில் பால் அளித்தவரை காட்டு என கடிந்து நோக்க திருஞான சம்பந்தர் தோடுடைய செவியன் என்று எடுத்து ஓதி திருப்பதிகம் அருளி செய்து அப்பெருமான் இவனன்றே என்று மொழியலானார். எங்கானும் அரகர என்னும் சிவநாமம் ஒலிக்க தேவர்கள் மலர்மாறி பொழிய அடியவர்கள் புடைசூழ திருக்கோயிலுள் சென்று வணங்கினார் ஞானசம்பந்தர். ஞானசம்பந்தர் சிவஞானம் பெற்று ஆளுடைய பிள்ளையார் ஆனார். சிவபெருமான் ஆட்கொண்டதனால் ஆளுடைய பிள்ளையார் என்று அவருக்கு பெயர் வழங்கிற்று. இவர்தம் பாடிய திருமுறை தோடுடைய இந்த பாடலும் அதற்கு பொருளும் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். தேவாரம் முதல் திருமுறை திருப்பிரம்மபுரம் காவிரி வடகரைத்தலம் சீர்காழி என்று வழங்கப்படுவது திருஞான சம்பந்தர் திரு அவதாரம் செய்த திருப்பதி. ஞானப்பால் அருந்தி பாடியது. இதற்கு 12 பெயர்கள் உண்டு. பிரம்மபுரம் பிரம்மன் வழிபட்டதால் அழைக்கப்படுதல்.
வேணுபுரம். இறைவன் மூங்கில் வடிவில் தோன்றினான், அதனால் வேணுபுரம் என்று வழங்கப்படுகிறது. புகழி தேவர்களின் புகலிடமாக விளங்கியது, அதனால் புகழி என்று போற்றப்படுகிறது. வெங்குரு குருபகவான் வழிபட்டதனால் வெங்குரு என்று அழைக்கப்படுகிறது. திருத்தோணிபுரம். பிரளய காலத்தில் ஈசன் தோணிபுரத்தில் காட்சி தந்ததால் திருத்தோணிபுரம் என்று வழங்கப்படுகிறது. பூந்தராய் பூமியை பிளந்த ரணியாக்கதனை வரம் செய்த வராகமூர்த்தி, திருமால் வழிபட்டது. சிரபுரம் ராகு கிரகம் புசித்ததால் சிரபுரம். புரவம் புறா வடிவத்தில் வந்த அக்கினியால் சிபிச்சக்கரவர்த்தி நற்கதி அடைந்ததனால் புரவம் என்று வழங்கப்படுகிறது. சண்பை. சண்பை என்னும் கோரை புல்லால் மடிந்த தனது குலத்தினரால் தனக்கு நேர்ந்த பழியானது பற்றாதவாறு கண்ணபிரான் திருமால் வழிபட்டது. காளிபுரம் காளி வழிபட்டதால் ஸ்ரீகாளி சீகாளி ஆயிற்று. கொச்சைவயம் மச்சக்கந்தியை விரும்பிய பழிச்சொல் நீங்க பராசரர் வழிபட்டது. கழுமலம் மலத்தொகுதி விலகுமாறு ரோமச முனிவர் வழிபட்டது. சுவாமி பிரம்மபுரீஸ்வரர், தோணியப்பர், சட்டைநாதர். அம்பிகை பெரிய நாயகி, திருநிலை நாயகி. தலமரம் பாரிஜாதம். தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம், காளி தீர்த்தம் முதலிய 22 தீர்த்தங்கள் உள்ளன. திருச்சிற்றம்பலம். தோடுடைய செவியன் விடையேறிவோர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கல்வன் ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்தெத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. தோடு என்னும் அணியை அணிந்துள்ள உமாதேவியை இடப்பாக உடைய சிவபெருமான் இடப வாகனத்தில் ஏறி தூய வெண்மதியை சூடி திருவெண்ணீறு மேனியில் பொழிய என் உள்ளத்தை கவர்ந்தவன். அந்த பெருமான் ஒரு காலத்தில் நான்முகனுடைய வழிபாட்டினை ஏற்று அருள் செய்தவன். அவனே எனக்கு காட்சி தந்து அருளினான். அவன் இவனே அல்லவா? சிவபெருமானுடைய திருக்கோலமும் அவருடைய கருணையும் அப்பெருமானை வழிபடுபவர்களுக்கு அருள் புரியும் பண்பும் இந்த பாடலில் சிறப்பிக்கப்படுகின்றது. 2வது பாடலும் அதற்கு பொருளும் சிந்திக்க இருக்கின்றோம். முற்றலாமை இளநாகமோடேனம் முளைக்கொம்பவை பூண்டு வற்றலோடு கலனா பலிதேர்ந்தனது உள்ளம் கவர்கல்வன் கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் கலல் கையாள் தொழுதேத்த பெற்றமூர்ந்த பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே. ஆமையோடு நாகம் முதலானவைகளை ஆபரணமாக கொண்டு திருவோடு ஏந்தி பிச்சை கொள்ளும் சிவபெருமான் என் உள்ளத்தை கவர்ந்தவன். நல்ல நூல்களை கற்று தேர்ந்தவர்களும் கேள்வி ஞானம் பெற்றவர்களும் திருத்தொண்டு செய்யும் பெருமக்களும் கரம் கூப்பி வணங்கி நிற்க இடப வாகனத்தில் காட்சி தந்து என்னை ஆட்கொண்ட பெருமான் இவனல்லவா என்கின்றார் திருஞான சம்பந்த பிள்ளையார். தொண்டு செய்பவர்கள் பெரியவர்கள் என்பதும் அத்தகையோர்கள் திருக்கோயிலுக்கு சென்று ஈசன் திருக்கலலை கையால் தொழுது போற்றுகின்றனர் என்பதும் இந்த பாடலில் குறிப்பால் நமக்கு உணர்த்துகின்றார் திருஞான சம்பந்த பிள்ளையார்.
மூன்றாவது பாடலும் அதற்கு பொருளும் சிந்திக்க இருக்கின்றோம். நீர் பரந்த நிமிர் புன்சடை மேலோர் நிலாவென் மதிசூடி ஏற்பரந்த இன வெல்வலை சோரையன் உள்ளம் கவர் கல்வன் ஊர் பரந்த உலகின் முதலாகிய ஓரூர் இது என்ன பேர் பரந்த பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே. கங்கை தங்கும் சடையில் குளிர்ந்த வெண்ணிலாவைச் சூடி அழகிய வளையல்கள் கைகளிலிருந்து நழுவிச் செல்லுமாறு என் உள்ளத்தையும் மேனியையும் உருகச் செய்து கவர்ந்தவன் சிவபெருமான். உலகிலுள்ள ஊர்கள் யாவும் பிரளய காலத்தில் அழிந்தாலும் அழியாது எப்போதும் நிலவும் பிரம்மபுரத்தில் இருக்கும் பெருமான் இவனல்லவா. தேய்ந்த நிலவு ஈசன்பார் சென்று வளரும் தன்மையுற்ற செயலானது சிவபெருமான் புரிந்த அருட்செயலும் அவர் கொண்டுள்ள கருணையும் நினைக்கும் தோறும் தோன்றிய உணர்வு ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கும் ஆற்றலாய் வெல்வளை நழுவும் காட்சி அமைந்தது. நான்காவது பாடலும் அதற்கு பொருளும் சிந்திக்க இருக்கின்றோம். விண்மகிழ்ந்த மதில் எய்ததும் அன்றி விலங்கு தலையோட்டில் உண்மகிழ்ந்து பழி தேறியே வந்தெனது உள்ளம் கவர் கல்வன் மண்மகிழ்ந்த அரவம் மலர் கொன்றை மலிந்த வரை மார்பில் பெண்மகிழ்ந்த பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே. வானத்தில் பறந்து சென்று துன்புறுத்தும் தன்மையில் மகிழ்ச்சி கொண்ட முப்புறக் கோட்டைகளை எரித்தும் அன்றி பிரம்மனுடைய கபாலத்தை பிச்சை பாத்திரமாக கொண்டு பிச்சை ஏற்று என் உள்ளத்தை கொள்ளை கொண்டு அரவமும் கொன்றை மலரும் மார்பினில் பொழிய உமாதேவியை மகிழ்ந்து இடப்பாகத்தில் வைத்து பிரம்மாபுரத்தில் மேவி இருக்கக்கூடிய பெருமான் இவனல்லவா என்னை ஆட்கொண்ட பெருமான் என்று சுட்டிக்காட்டுகின்றார் தந்தையாருக்கு திருஞான சம்பந்த பிள்ளையார். இப்பொழுது ஐந்தாவது பாடலும் அதற்கு பொருளும் சிந்திக்க இருக்கின்றோம். ஒருமை பெண்மை உடையன் சடையன் விடை ஊரும் இவன் என்ன அருமையாக உரை செய்ய அமர்ந்தெனது உள்ளம் கவர் கள்வன் கருமை பெற்ற கடல் கொள்ள மிதந்ததோர் காலம் இது என்ன பெருமை பெற்ற பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே. ஒரே வடிவத்தில் பெண்ணுருவும் ஆணுருவும் கொண்டு இரு உருவங்களை காட்டுபவனாக சடைமுடியுடன் இடபத்தில் அமரும் சிவபெருமான் அருமையான உரைகளை சொல்லும் பொருட்டு எனது உள்ளம் அமர்ந்து என்னை கவர்ந்தவன். ஊழிக்காலத்திலும் அழியாத பெருமையுடைய பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவனல்லவா. சிவபெருமான் ஞானசம்பந்த பெருமானுடைய உள்ளத்தில் அருமையாக உரை செய்ய அமர்ந்த நிலையினை எனதுரை தனதுரையாக என்றும் நல்லுரை ஞான சம்பந்தன் என்றும் பெரிதோர் இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளதும் ஈசன் பிறருக்கு தோற்றம் தராமல் திருஞான சம்பந்தர் உள்ளத்தில் அமர்ந்து கவர்ந்த கல்வன் என்றும் சுட்டிக்காட்டுவதை உணர்வோமாக. ஆறாவது பாடலும் அதற்கு பொருளும் சிந்திக்க இருக்கின்றோம். மறை கலந்த ஒளி பாடலோடாடலராகி மழுவேந்தி இறை கலந்த இன வெல்வலை சோரையன் உள்ளம் கவர் கல்வன்
கரை கலந்த கடியார் பொழில் நீடுயர் சோலை கதிர் சிந்த பிறை கலந்த பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. வேத ஒளி முழங்க பாடலுடன் ஆடலும் செய்து மழுவேந்தி இருக்கக்கூடியவன் சிவபெருமான். அவன் என்னுடைய கைகளில் உள்ள வளையல்கள் தாமே கலன்று விழும்படியாக என் உள்ளத்தை கவர்ந்து உருகச் செய்தவன். அடர்ந்த சோலைகள் திகழ்ந்து நறுமணம் வீச நிலவின் தன்மையுடைய பிரம்மபுரத்தில் மேவிய பெம்மான் இவனல்லவா. உள்ள உருக்கம் ஊன் சுருங்கும் நிலை தரும் என்பது இந்த திருப்பாட்டில் வெல்வளை சோர ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி அப்படின்னு மணிவாசகர் சொன்னது போல இந்த பாடலில் திருஞான சம்பந்த பிள்ளையார் வளையல் கலண்டு விழுமாறு அப்படின்னு சொல்லி இறை கலந்த இன வெல்வளை சோர என் உள்ளம் கவர்கல்வன். வளையல் கலண்டு, அதான் ஊன் சுருங்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஊனை உருக்கி அந்த திருப்பாட்டில் அதை உணர்த்துறாரு ஞானசம்பந்த பிள்ளையார். 7வது பாடலும் அதற்கு பொருளும் சிந்திக்க இருக்கின்றோம். சடை முயங்கு புனலன் அனலன் எரி வீசி சதிர்வெய்த உடை முயங்கு அறவோடுளி தந்தெனது உள்ளம் கவர்கல்வன். கடல் முயங்கு களி சூழ் குளிர் காணலம் பொன்னம் சிறகண்ணம் பெடை முயங்கு பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. சடையில் கங்கையும் கரத்தில் நெருப்பும் ஒளிதந்து பெருமை கொள்ளவும் நாகமானது இருகப் பற்றி உடலின் மீது திரியவும் காட்சி தந்து என் உள்ளத்தை கறந்த சிவபெருமான் உப்பங்களி பொருந்திய சோலையில் அன்னப்பறவைகள் தம் பேடைகளுடன் கூடியுள்ள பிரம்மாபுரத்தில் இருப்பவன் இவனல்லவா. அன்னப்பறவைகள் தம் பெடையோடுடன் கூடி மகிழ்ந்த காட்சி சிவசக்தி போக சாரத்தை குறிப்பது. ஈசனை பற்றுதலால் அடையும் பெருமை இங்கு நன்கு உணர்த்தப்படுகிறது. அம்மையப்பராக காட்சி, அதான் நம்ம நாவுக்கரசர் கூட அம்மையப்பராக காட்சி கொடுக்குறார். அது அவர் மாதர் பிறை கன்னியானை பாடலில் நன்றாக சொல்லுவார். அதுபோல தான் இங்கே ஞானசம்பந்த பிள்ளையாரும் பெடைமுயங்கு பிரமாபுரம், அந்த அன்னப்பறவை தம் பெடையோடு கூடி மகிழ்ந்துள்ள காட்சி, அதை பார்க்கும்போது சிவசக்தியோட போக ஆச்சாரத்தை குறிப்பது அப்படின்னு சொல்லி குறிப்பு நமக்கு கொடுக்குறாங்க. எந்த உயிரினத்தை பார்த்தாலும் அம்மையப்பராக சிவசக்தியாக பார்க்கக்கூடிய நம்முடைய அருளாளர்களுடைய அருள் பார்வை. இப்போ நம்ம 8வது பாடலும் அதற்கு பொருளும் சிந்திக்க இருக்கின்றோம். வியரிலங்கு வரை உந்திய தோள்களை வீரம் விளைவித்த உயரிலங்கை அரையன் வலி செற்றனது உள்ளம் கவர்கல்வன். துயரிலங்கும் உலகில் பல ஊழிகள் தோன்றும் பொழுதெல்லாம் பெயரிலங்கு பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே. சினத்தின் வயப்பட்டு வீரத்தை காட்டும் வகையில் கைலாய மலையை பெயர்த்த இலங்கை அரசனுடைய வலிமையை அழித்து எனது உள்ளத்தை கவர்ந்த ஈசன் வினையின் கண்மத்தை சேர்த்து துயரை விளைவிக்கும் இந்த உலகில் ஊழிக்காலத்திலும் அழியாமல் நிலைத்து நின்று
தனது சிறப்பினை நல்கும் பதியாகிய பிரம்மபுரத்தில் மேவியவன், என் உள்ளம் கவர்ந்தவன், அவனே இவன் என்று குறிப்பிடுகின்றார் திருஞான சம்பந்த பிள்ளையார். 9வது பாடலும் அதற்கு பொருளும் சிந்திக்க இருக்கின்றோம். தானுதல் செய்திரை காணிய மாலோடு தன் தாமரையானும் நீனுதல் செய்தொழிய நிமிர்ந்தான் எனதுள்ளம் கவர் கள்வன் வாழ்நுதல் செய் மகளிர் முதலாகிய வையத்தவர் ஏத்த பேணுதல் செய் பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே. திருவடியை காண திருமாலும் திருமுடியை காண பிரம்மனும் முயற்சி செய்ய அவர்கள் செயல் பயனற்றவனவாக செய்யும் வகையில் நீண்டு வளர்ந்தவனாகிய ஈசன் எனது உள்ளத்தை கவர்ந்தவன். வாள் போன்ற நெற்றியை உடைய மகளிர் முதலாக உலகத்தவர் அனைவரும் ஏத்த பேணி காக்கும் பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவனல்லவா. வாழ்நுதல் செய் மகளிர் என்பது வாளின் கூர்மை, அதனை பெற்றிருப்பவரின் உறுதி வீரம் காட்டுதலை போன்று கற்பு நெறியின்படி விளங்கும் மகளிரின் சிறப்பு புலப்படுத்தப்படுகிறது இந்த திருப்பாடலில். பேணுதல் செய் பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் என்பது திருத்தலத்தையும் திருத்தலத்தில் எழுந்தருளியுள்ள இறைவனையும் சுட்டுகின்றது. நீணுதல் அப்படின்னா நிமிர்ந்தான், ஓங்கி உயரும் சிறப்பு அறிவிக்கப்படுகின்றது. எப்பொழுதுமே 8வது பாடலில் ராவணனையும் 9வது பாடலில் அடிமுடி தேடிய பிரம்மா விஷ்ணு அடிமுடி தேடிய அந்த நிகழ்வும், 10வது பாடலில் புத்தரையும் சமணரையும், 11வது பாடலில் திருக்கடை காப்பு என்று பதிகத்துடைய பலனையும் சொல்லக்கூடிய வழக்கம் நம்மளுடைய திருஞான சம்பந்த பிள்ளையாருடைய பதிகங்களில் காணலாம். பொது 10வது பாடலும் அதற்கு பொருளும் சிந்திக்க இருக்கின்றோம். புத்தரோடு பொறியில் சமனும் புறம் கூற நெறி நில்லா ஒத்த சொல்ல உலகம் பலி தேர்ந்தெனது உள்ளம் கவர் கள்வன் மத்த யானை மருக அவ்வுரி போர்த்ததோர் மாயம் இது என்ன பித்தர் போலும் பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே. புலன் உணர்வுகளை நீத்த புத்தரும் சமணரும் நன்னெறியில் அமையாத மாற்றுக் கருத்துக்களை கூறிடினும் பிச்சையேற்று எனது உள்ளத்தை கவர்ந்து செருக்குற்ற யானையை அழித்து அதன் தோலை போர்வையாக்கி கொண்டு பின்னர் மாயை காட்டி பித்தனை போன்று பிரம்மபுரம் மேவிய பெம்மான் இவனல்லவா. அதான் மத்த யானை மருக உரி பொறுத்ததோர் மாயம் இது என்ன. அந்த செருக்குற்ற யானையை அழித்து அதன் தோலை, அது அட்ட விரட்டங்களில் வரக்கூடியது, வலுவூர் விரட்டம். வீரத்தை காட்டும் செயலாக யானையின் தோலை உரித்து அதன் அடையாளமாக அதன் தோலை தன் தோளில் பொருத்தி கொண்டவன். ஆயினும் பக்தர்களின் அன்பிற்கு வயப்பட்டு எளியவனாக உள்ள காட்சி பித்தர் போலும் என சுட்டு காட்டுவதை அறியலாம். வீரத்தை காட்டும் செயலாக யானையின் தோலை உரித்தது. ஆனால் அடியார்களுக்கு பித்தர் போல வந்து அருள் செய்யக்கூடியவர் என்று ஞானசம்பந்த பிள்ளையார் சுட்டி காட்டுகின்றார். திருக்கடை காப்பு என்று சொல்லக்கூடிய 11வது பாடலும் பதிக பலனும் சிந்திக்க இருக்கின்றோம். அருநெறிய மறை வள்ள முனியகன் பொய்கை அலர்மேய பெருநெறிய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் தன்னை
ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே. திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே. வினை தீர்தல் எளிதாமே. தொல்வினை தீர்தல் எளிதாமே. மறைவல்ல பிரம்மன் பூசித்த பிரம்மாபுரம் மேவிய பெம்மானை ஒன்றிய மனத்தினலால் உணர்ந்து ஞானசம்பந்தன் உரைத்த திருநெறிய இந்த தமிழ் பதிகத்தை ஓத வல்லாருடைய தொல்வினை எளிதாக தீரும். இந்த திருப்பதிகம் திருஞான சம்பந்தருக்கு உமாதேவியார் பொற்கிண்ணத்தில் ஞானப்பால் கறந்து அமுது செய்வதற்கு அளித்ததும் அவர்தம் திருவாயில் பால் அருந்திய சுவடு கண்ட தந்தையார் அதனை காரணத்தை வினவிய போது எழுந்தது. பெம்மான் இவனன்றே என்னும் தொடர் அண்மை சுட்டு. ஆதலால் திருஞான சம்பந்தருக்கு ஈசன் அண்மையில் உள்ளார் என்பதை குறிப்பால் அறியலாம். இந்த பதிக பலனாக தொல்வினை தீர்தல் எளிது. வினைக்காக ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. நம்ம தொல்வினை, சஞ்சிதம், பலவினை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வினைக்கு நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். நீங்கள் தொல்வினை தீர்தல் எளிது என்று இந்த பதிக பலன் சொல்கிறார். என்ன செய்யணும் வினை கழிவதற்கு அப்படின்னா, ஒரு நெறிய மனம் வைத்துனர் ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் இந்த பதிகத்தை ஓதக்கூடியவர்கள் தொல்வினை தீர்வது திண்ணம் என்று நம்பிக்கை கொடுக்கின்றார். அதனால் பாடலை ஓதி வினை நீக்கம் பெற்று இறைவனுடைய அருளை பெறுவோமாக. திருஞான சம்பந்த பிள்ளையார் நமக்கு பதிகப் பெருவழி காட்டியவர், நமக்கு முதல் குரு. தொல்வினை தீர்தல் எளிதாமேன்னு முதல் பாடல்லே நமக்கு நம்பிக்கை ஊட்டுகின்றார். அதனால் பதிகத்தை தொடர்ந்து தினசரி ஓத வேண்டும். நாமும் தினமும் பதிகமும் அதற்கு பொருளும் சிந்திக்க இருக்கின்றோம். நம் அடியார் பெருமக்கள் ஏகன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன். தினமும் இந்த பதிகங்களையும் அதற்கு பொருளையும் கேட்டு வினை நீக்கம் பெற்று இறைவனுடைய சிவபெருமானுடைய திருவருள் பெற வேண்டும் என்று வேண்டி விண்ணப்பம் வைத்து நாம் இந்த பாடலை ஓதுவோமாக, கேட்போமாக. திருச்சி